ஆமாவே இல்லையா? நான் சொல்ல பெற்றீங்களா? யாரு கேள்வி எல்லாமே பெற்றவங்க. ஆமாம். அப்போ நீங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? பிராமின் அபிஷேகத்தை பெற வேண்டும். பிராமின் எல்லாருமே என்ன செய்ய வேண்டும்? ஆமாம். அங்கிருந்தும் பார்த்து சுற்றி இருக்கக்கூடாது. எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஆகவே கொண்டு 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சில சம்பவத்தை வாசித்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு முடிவு கட்டத்துக்குள்ளாக நாங்கள் போக போகிறோம். கற்பனை பண்ணிருக்கீங்க சகோதரரே. சொல்றார் குறைந்திருக்கு சொல்றார். நீங்க இதை அறிஞ்சு கொள்ள வேண்டும். சபைக்கு வந்திருக்கிற யாரு ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நீங்க இது அறியாம இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் அறியாமலே இருந்துட்டு அப்புறம் கல்லறைக்கு போயிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்கிற நேரம் தான் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம். ஞானஸ்தானமாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே பூமியில தான். ஆமே. அதனால நீங்க அறியாம இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டேன், அதனால நீங்க அறியாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு. நீங்க அஞ்ஞானியா உலகத்தில் இருக்கிற நேரம் இப்படி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆதலால் சொல்லுகிறாங்க. ஜனங்கள் எழுத மாட்டாங்க. தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் பேசுவை. அப்போ ஆவிக்குரிய கவனமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று வந்தோன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஆண்டவரை இயேசுடைய நாமத்தை தூசிக்கக்கூடாது. அதுதான் அங்கே சொல்றாரு. நீங்க எல்லாம் நீங்க முன்னாங்க குழந்தைங்க ஒரு ஆளுக்கு சொல்லுவேன். உலகத்தில் இருக்க நேரம் நமக்கு ஏதாச்சும் நடக்கடி என்ன சொல்லுவோம்? நான் அவ்வளோ பிரச்சனை பட்டு இருக்கேன். கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? சொல்லியிருப்போமா இல்லையா? சொன்னோமா இல்லையா? சொல்லியிருக்கலாமா? சொல்லி கொண்டிருக்காங்களோ இல்லையா? அது கூட நம்ம இங்கே அந்த டாக்கை இங்கே கொண்டு வந்துடக்கூடாது சொல்றாங்க. அது என்ன வாசிங்க சொல்றாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான் என்ன செய்ய முடியும்? இயேசுவை கர்த்தருக்கு சொல்ல முடியும். நீங்கள் அனுபவப்பட்டு தான் நீங்க என்ன செய்ய முடியும்? அவர் இயேசு என்னை ரட்சித்தவர் என்று சொல்லி நீங்க தான் மேன்மை பாராட்ட முடியும். ஆமாவே இல்லையா? உலகத்திற்கு மேன்மை பாராட்டுவாங்க. அவங்களுக்கு என்னதான் நீங்க செஞ்சு சுகமானாலும் அவன் சுகமானாலும் மட்டும்தான் சொல்லுவாங்க. அவன் சுகமாச்சிட்டேன், நீங்க சுகமாச்சிட்டோம். ஆனா அவங்க நம்ப மாட்டாங்க. ஆமாவே இல்லையா? ஆனா நீங்க என்ன செய்வீங்க? சுகம் கிடைச்சாலும் சரி கிடைக்காலும் சரி கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டுதான் சரி அப்படிப்பட்டாலும் என்ன செய்வீங்க? ஆமா. இப்ப வேற யோபு போல என்னது ஒருத்தர் எடுத்தார் அவருக்கே சோத்திரம் போயிட்டே இருக்கும். ஆமாவே இல்லையா? வரங்களில் ஒன்று சொல்றார். வரங்களும் என்ன இருக்கு? வித்தியாசம். ஆவியானவர் ஒருவர். வித்தியாசமான வரங்கள் இருக்கிறதுனால வித்தியாசமானவர் அவர் ஒருவர். அவர் ஒருவர். ஆமா. ஊழியர்களும் வித்தியாசமான ஊழியர்கள். ஆமே. சுகம் அளிக்கிற ஆராதனைகளும் இப்படி பல ஊழியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தாலும் நடத்துகிறது யாரு? கர்த்தர் ஒருவர் தான். சரியா? அது நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான். பரிசுத்த ஆவியானவரும் ஒருவர் தான். கர்த்தரும் ஒருவர் தான். கிரியையினாலே வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற சொல்றாரு. ஆவியானவரையும் சொல்றாரு, இயேசுவையும் சொல்றாரு, தேவன் என்றாரு. திருத்துவ தெய்வம். ஆனா 3 பேர் யாரு? ஒருவர். அவங்க தான் எல்லாத்தையும் செய்வாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப வரங்கள் எனக்கு இயேசு தான் அந்த வரங்களை கொடுத்தான்னு சொல்ல முடியாது. அவங்க 3 பேரும் சேர்ந்துதான் நமக்கு என்னது இந்த காரியங்களை செய்யலாம் என்பதை அங்க சொல்லுகிறாங்க. அடுத்து வரங்களை வாசிக்கணும். ஆவின் அனுகிரகம் நமக்கு, ஆவின் அபிஷேகம் நம்ம எல்லாருக்கும் பிரயோசனப்படத்தக்கதாக ஒவ்வொன்றையும் நாங்கள் என்னது சகலமும் நல்ல ஒழுக்கமாக திடமாக செய்யும்படிக்குதான் இந்த ஆவியானவர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். அவர் தான் உங்களை காலையில ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே கொண்டு வருவார். அவர் தான் ஆசீர்வாதத்தின் வழியை காட்டுவார். அவர் தான் உங்களை எல்லாவற்றையும் உங்களை ஏவிக்கொண்டே இருப்பார். இது செய், அது செய், அப்படி செய், இப்படி செய்யு அவர் உங்களை என்ன செய்வார்? மாம்சத்துக்கு நீங்க சோர்ந்து போகிற நேரங்கள் அவர் ஆவியிலே உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. பாருங்களேன், பாத்தீங்க எப்படி எண்ணில் வேறொருவருக்கு விசுவாசமும்
அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அறிவிக்கப்படுகிறது. எப்படி பைபிள் வாசிக்கிற பார்த்துக்கிட்டே இருக்கும். அது வந்து கண்ணை சிமிட்டு தலையை சிமிட்டு அவ்வளோ இருக்கக்கூடாது. இப்போ இவைகள் எல்லாம் என்னது? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வரங்கள். சொல்லுங்க. அவன் ஆவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு என்னது? அடுத்து என்ன கிடைக்கணும்? ப்ரொமோஷன் இருக்கணுமே இருக்கக்கூடாது. சொல்லுங்க. எல்லாத்தையும் காண்பிக்கணும் மாதிரி இருக்குங்க. அப்போ என்னது? அப்போ பாருங்க சொல்றாரு. ஆவினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோசனத்துக்கு அழைக்கப்படுகிறது. அப்ப பிரயோசனம் அப்ப அடுத்து சொல்றாரு, எப்படி நீங்கள் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். அப்ப சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கணும். சபைக்கு வர்ற நீங்க இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நாக்காளி போடுறேன் அதெல்லாம் இல்லை. நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் இந்த ஆவின் அபிஷேகத்தின் மூலமாக என்ன செய்ய வேண்டும்? இப்ப நீங்க காலேஜுக்கு போறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, அதுக்கு பிறகு காலேஜுக்கு போற நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்குன்னு ஒரு இதை தெரிந்து கொள்ளுகிறீங்க. ஆமாவும் இல்லையா? இந்த சப்ஜெக்ட் நான் படிக்கணும், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், இந்த சப்ஜெக்டை படிக்கணும், நான் டாக்டர் ஆக போகிறேன். ஆமாவே இல்லையா? ஆனா பொதுவா எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? அவன் நமக்கு அந்த ஸ்டடி ஞானத்தை கொடுத்துருக்க, அறிவை கொடுத்துருக்க, புத்தி. இதுதான் நம்ம என்னணும், இதுதான் உங்களை அறிந்து கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்கிற நேரம் உங்களுக்கு சில வெளிப்பாடுகள் எல்லாம் நீங்க பிரயாசப்படுகிறது ஆண்டவர் என்ன செய்வார்? உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும், கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு. ஆமாவே இல்லையா? அது மாதிரி நீங்க ஜெபிக்கிற நேரம் தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களுக்கு இருக்கிற ஆவியை என்ன காரியத்தை செய்யும்? ஒருவேளை உங்களை நீங்க ஒரு போதகராக உங்களை அழைச்சிருப்பாரு, அல்லது நீங்க ஒரு டீச்சராக அழைச்சிருப்பாரு, அல்லது நீங்க வரம் பெற்றவர்கள் அவன் சுகமளிக்கிறவர்கள் கொடுத்திருப்பார், இல்ல அந்நிய வாசை பேசுவார்கள், அல்லது இப்படி ஒவ்வொரு பாருங்கள் வாசிக்கிறே பாருங்கள். ஒவ்வொரு சொல்றது எப்படி ஒருவருக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே. அப்ப பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் புரியுதுன்னா இப்ப வந்திருக்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னது? அவங்க உங்களுக்கு ஒருத்தருக்கான அதே எல்லாருக்கும் அந்த வராமேன் சொல்லுங்க. இப்ப மெல்வி கீபோர்டு வாசிக்கிறான்னா மெல்வி மட்டும்தான் வராமேன் சொல்லுங்க. அப்ப அவளுக்கு அந்த தாளந்து கொடுத்திருக்கிறது. அப்ப அதே நேரம் இன்னொரு வேலையை செய்வா, அது வேறு. ஆனா அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்னது? ப்ரொமோஷனால அது செய்யறாங்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு என்ன செய்யறான்? அதை கொடுக்கிறார். வராமேன் சொல்லுங்க. வேறு ஒருவனுக்கு விசுவாசம். விசுவாசம் கூட என்னது? அதுவும் ஒரு வரம் தான். வராமேன் சொல்லுங்க. எல்லாமே ஒரு வரம் தான். பாருங்க. அப்ப சுகமளிக்கிறது. அந்த வரம் தான் எல்லாருக்கும் என்னது? 1 by 1 அப்படின்னு நடந்து கொண்டே இருக்கு. வேறு ஒருவனுக்கு அடுத்து என்னது? சுகமாக்குறது, குணமளிக்கிறது. அடுத்தது என்னது? அற்புதங்கள் செய்வது. இதெல்லாம் யாருக்கு? ஆவின் அபிஷேகம் பண்ணப்படுகிற சபையில இது எல்லாம் இருக்கணும். சபையில எல்லாம் இருக்கணும். ஊழியக்காரர்கள் நேரம் போதகர்கள் அப்படி எல்லாருமே இருக்கும், தீர்க்கதரிசிகள் அப்படி எல்லாமே பேசுகிற சொல்லப்பட்டது போல எல்லாமே இருக்கணும். அதுதான் ஒரு சபை. சொல்லுங்க. அப்ப சபையில நீங்க எழும்புறதா இருந்தா என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் இந்த வரங்களை வல்லமைகளை பிரயாசப்பட வேண்டும். ராமின் சொல்லுங்க. அடுத்து என்னது? தீர்க்க தரிசனங்கள் உரைக்கிறது. வேதத்தில் இருக்கிற வெளிப்பாடுகள், வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன செய்யுது? கொடுக்கிறது. வேறு ஒருவனுக்கு அடுத்து என்னது? ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். சபைக்கு வர்றவங்க என்ன செய்ய வேண்டும்? ஆவினா என்னது? என்ன சொல்லுங்க? ஆவிகளை பகுத்துனா என்னது? உங்களுக்கு தெரியும், சபைக்குல பல விதமான ஆவிகள் இருக்குது. ராமாவில் ஜெபிக்கிறதுன்னு தெரியும் என்னென்ன ஆவிகள்லாம் இருக்குது. ராமின். அப்ப அதை நீங்க கண்டு கொள்ளணும். ராமின். அப்ப நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். புரியுதா? இப்ப எனக்கு ஒரு ஆவி இருக்குன்னு வச்சுக்கா, அந்த ஆவி என்னங்கிறது நீங்க என்ன செய்யணும்?
அறிந்து கொள்ள வேண்டும். ராமேன் சொல்லுங்க. பவுல் உற்று பார்க்கிறான்னு சொல்லப்படுது. ராமேன் சொல்லுங்க. இவைகளும் ஆவியின் ரகசியங்கள். ஆவிக்குரிய சபையில் இருக்கிற அதற்கு அன்பின் சகோதரி ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனம் இதெல்லாம் தெரியலைன்னா நீங்க சபைக்கு வந்து பாடி ஆடி திருவிழா வேலை இல்லை. இவைகள் எல்லாம் இருக்கணும். ராமேன் சொல்லுங்க. அப்பதான் அந்த ஊழியம் இணைந்து கட்டப்படும். அப்ப நீங்க சொல்லலாம். ஆமாம் சார். அதுக்காக சில பேர் சொல்லுவாங்க இந்த ஆவிங்க எனக்கு ஒத்துக்கொள்ளா அப்படிங்கிறதுலாம் ஆவிதான் சரி. அப்படியெல்லாம் ஒரு சண்டை போட்டு மாமிசத்தினால நீங்க யாரும் இடம் போடக்கூடாது. அதுதான் ரொம்ப கவனம். ஆவிகள் இந்த வரங்கள் எல்லாம் விசுவாசம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? உங்களை விரட்டி விட்டுரும். உங்களை ஏதாச்சும் சொல்லி நீங்க அது சொன்னபடியே சில காரியங்கள் நடத்துரும். அதனால இந்த வரங்கள் வல்லமைகளை பெற்றங்களும் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஏன்னா நாமே அவர் தான் அதை நடத்துகிறவராக இருக்கிறோம். நாங்கள் இங்கே எதையும் செஞ்சிடக்கூடாது. அதுதான் ரொம்ப பயங்கரம். வாசிக்கிறேன். வேறு பார்த்தீங்களா? வேறொரு என்னது அப்படின்னு என்னது நம்ம சொன்ன மாதிரிக்கு எல்லா வார்த்தைகளையும் பேசுவதற்கு அவங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அப்படி ஒரு பாருங்க சில சபைகள் எல்லாம் என்ன செய்வாங்க அதுவும் வரணும். ராமே சொல்லுங்க திறக்கட்டுனா எல்லாருக்கும். ஆமே இப்போ நான் தமிழ்ல பேசணும்னா இந்த இடத்துல என்ன செய்யணும்? அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் வேற மொழிகளில் ஏதாச்சும் ஒரு மொழிகளிலே. அப்ப அதுவும் வரணும். அது நம்ம எல்லாரும் பிரயாசம் பண்ண முடியாது. அது அப்படியே அழகா இருக்கும். அப்படி ஒவ்வொரு விஷயம் வேறு ஒருவருக்கு அப்ப பாருங்க. அப்ப வாசைகள் என்ன செய்யணும்? வியாக்கணம் பண்ண வேண்டும். ஒரு வாசைகள் ஒருத்தர் பேசினா அந்த வாசனையை குறித்து என்ன செய்ய வேண்டும்? அதை அதை என்ன செய்ய வேண்டும்? அது வியாக்கணம்னா என்னது? அது டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அது என்ன அப்படின்னு. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரோடு பேசுறது நம்ம டன்ஸை கூட என்ன செய்ய வேண்டும்? அதையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். ராமேன் சொல்றது அதுவும் என்ன பாஷை பேசுறாங்க என்ன பேசுறாங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும்? சபையில ஒரு அந்நிய பாஷை பேசுனா அந்த அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அந்த அந்நிய பாஷை என்ன பேசுகிறார்கள் சொல்லி அதை நாம் இன்டர்பிரேட் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சபைகளிலே அதை பேச வேண்டும். இல்லைன்னா நம்ம வீட்டில் நம்ம தனியா இருக்க நம்ம பேசலாமே ஒழிய அது பெரும்பாலும் எல்லா இடங்களும் இன்னைக்கு அது சும்மா ஓடரா வந்துச்சு. நம்மளை மேன்மைப்படுத்துவதற்காகவே நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணி கொஞ்சம் ஜெபம் பண்ண தொடர்போடே நம்ம அந்நிய பாஷைகள்லாம் பேசி கொண்டிருக்கிறது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்மளே இதாக தான் இருக்குமே தவிர இந்த அந்நிய பாஷை எல்லாமே அந்த ஒரு அது எல்லாமே சொல்லப்படுகிறது நல்ல ஒழுக்கமாகவும் உறவுமாகவே இருக்க வேண்டும். ஏன்னா இவைகள் எல்லாவற்றிலும் விசுவாசனுடைய செயற்பாடுகள் இருக்கிறது. அதனால நீங்க கவனமாக அற்புதம் செய்வதா இருந்தாலும் அவனும் கடைசி காலங்களிலே அவனும் செய்வானோ அம்மாவே இல்லை. இன்றைக்கும் ஆமே நீங்க சபைக்குள்ள காரியங்கள் நிறைய வந்துட்டு இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் வருகிறபடினால ஆமே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு வாசிங்க. நான் வாசிக்கிறேன். வாசிங்க. வரங்களை வித்தியாசத்துல வாசி வச்சிடலாம். வரங்களின் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. வித்தியாசம் வந்துருச்சு. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் வரங்களாக இருக்கட்டும் ஊழியர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஓனர் வந்து யாரு? தேவன் தான். அவர் ஒவ்வொருவரை கொண்டு அதை செய்வார். எல்லாருடைய பிரயோஜனத்துக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் ஒருவன் யாரு? ஒரு ஞானத்தினாலே போதிக்கும் வசனம். அதான் தீர்க்க தரிசனம். ஞானத்தினாலே என்னது? போதிக்கிறது. வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்துகிறது. அறிவை உணர்த்து போதிக்கணும். இவைகளை செய்ய வேண்டும். அப்படி ஒரு சபை அப்படி ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணும். ராமேஸ்வரம் சும்மா சபையில வந்து பாட்டை பாடிட்டு பூச்சிட்டு போறது அல்ல. ஒரு சபை அப்படி சொன்னா எல்லாருக்கும் பயமா இருக்கும். ராமேஸ்வரம் விசுவாசம் உள்ளுக்கு வரமாட்டான். உங்களுக்கு தொந்தரவு செய்ய வரமாட்டான். நீங்க வரப்பட்டவர்களா இருந்தா என்ன நடக்கும்? அவர் இங்க செய்யப்பட வரமாட்டான். வரங்கள் பிரிவுகள் இல்லாட்டி அவனுக்கு இலகுவாக சபைக்குள்ள வந்து ஏதாச்சும் பொய்ய சொல்லிட்டு போறதுக்கு அவனுக்கு வசதியா இருக்கும். அவன் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். அவன் என்ன செய்வான்? அதனால அப்ப ஒரு சபை இந்த கட்டுமானத்துக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு சபைக்குள்ளே ஒருவன் ஆவினாலே ஞானத்தை போதிக்கணும். ஒருத்தர் வேறொருவன் ஆவினாலே அறிவை உணர்த்தணும். வேறொருவன் அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவன் அந்த ஆவியினாலே குணமாக்கணும். வேறொருவன் அற்புதங்களை செய்யணும். தீர்க்க தரிசனம்.
ம். அளிக்கப்படுகிறது. ஆமென். இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொள்ளுகிறார். ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆவிக்குரிய சபையானது எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஸ்பெஷல் நான் இதெல்லாம் இருக்கணும், எப்படி இருக்கணும், புரியுதா? எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், ஊழியம்னா அப்படிதான் இருக்கணும். டக்குன்னு என்ன செய்யணும், ஜெனிதா யாரு அவங்க கிரேசியா அன்னைக்கு 2 பேரும் போக முடியும், அங்கே ஒரு சிவமணிக்கு ஆராதனை நீங்க அங்கே போகணும், நீங்க அப்படின்னு என்னது பிரிச்சு விட வராமல் அதுதான் ஊழியம். வந்து உட்காந்துட்டு வீட்டு டீ குட்டி பிஸ்கட் சாப்பிட்டு ஓடுறது இல்லை வராமின்றது. உட்காந்து எப்படி இருக்கிறோம், ஊழியம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த 10 இடத்துல என்ன என்னை சுற்றி வாரீங்களே எனக்கு அது சந்தோஷம் என்பது ஜெபிச்சுட்டு போறீங்க. ஆனா நீங்கள் எல்லாரும் என்னது என்னது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நல்லா கவனிக்க வருது, நான் முடிக்க போறேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அப்போ அந்த ஹாஸ்பிட்டல என்ன எப்படி இருக்கும், அந்த போனோட ஒரு பெரிய ஒரு போர்டு அதில் எப்படி போட்டுருக்கணும் வெரி குட். அப்போ அந்த மாதிரி நீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டார் பண்ணணும். சொல்லுங்க நான் இதில் ஸ்பெஷல் சொல்லுங்க சொல்லுங்க ஏதோ உங்க மனசில் ஒன்று வச்சுட்டு சொல்லுங்க. நான் அதில் என்ன இன்னைக்கு இப்போ நாவின் அபிஷேகம் இப்போ எல்லாரும் பெற்று பெற போறீங்க, பெற்றவங்க அது அண்ணன் கூட்ட போறீங்க, போய் நீங்கள் என்ன சொல்லணும், நான் இதில் என்னது அப்போ ஆளு உனக்கு இது இல்லைம்மா நான் வேற ஒன்று வச்சுருக்கேன்னா அது ஓகே தான். ஆனால் அப்போ பாருங்க, அப்போ நமக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆர்ட் பேஷண்ட் நீங்கள் அங்கே போங்க, அந்த டாக்டர் அவர்கிட்ட போங்க, நீங்கள் என்னது அதுக்கு யோசிச்சு பாருங்க. அது மாதிரி சபையில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். அம்மாவே இல்லை எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். தீர்க்க தரிசனமா அது மேரிக்க போங்க, அவங்க தீர்க்க தரிசனம் போய் சொல்லுவாங்க. சுகமளிக்கணுமா இந்த கல்பனை கைவிட்டா சுகமாகும், அவங்களுக்கு இது ஆலோசனையா அந்த அவங்களுக்கு போக யார் அப்படி புரியுதா? நம்ம இந்த சபை எப்படி இருக்கும், தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? அப்ப இன்னைக்கு அப்படி இல்லை, இல்லை நானே எனக்கே போஸ்டர் விட்டுக்கிறேன், நானே வந்து கையை வைக்கிறேன், நானே தலையில் இருக்கிறேன்னா அது ஆண்டவரை எப்படி இருக்கும் புரியுதா? இப்ப இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்படியே கூட்டிகிட்டே கிடக்குறீங்க அப்படியே ஜோமனே அப்படியே விரட்டிட்டு ஒருத்தர் நிற்காது ஓடி எடுத்துக்கோங்க. சமைச்சு வச்சுருக்கோம், நம்ம மட்டுமே சாப்பிடுவோம், ஒருத்தருக்கு சாப்பிட பேசுங்களேன், சந்தோஷமா இருங்க, கலிக்கூறுங்க. இவ்வளவு பெரிய ஒரு காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்காரு. கொரிந்தியர் பாட்டு நாமே பயங்கர விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள், விபச்சார வேசித்தனை செய்வதில் பேர் போனவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லிருக்காரு. அவர்களை போயிட்டு அவங்க அப்படிப்பட்டவங்க ஆண்டவர் திருப்புறார் ராமிட்டோம். நம்மளாம் எவ்வளவு பெரிய வாக்கியம் பெற்றிருக்கோம். அம்மாவில் இவைகளெல்லாம் யோசித்து பார்க்கணும். இந்த அதிகாரங்களும் வச்சு கைவிட்டு ஜெபிக்கணும். அப்படின்னு சொல்றோம் ராமிட்டோம். அவன் எத்தனை பேர் தீர்க்கதரிசிகளாக எழுப்ப விரும்புறீங்க, அங்கே பார்த்து பல காரியங்கள் அவன் உங்களை கொண்டு அப்பதான் நீங்க என்னது நீங்க செய்ய தொடர்னாதான். ஒரு சின்ன கிளினிக் வச்சிருந்தா என்ன நடக்கும், ஒரு டாக்டர் என்ன செய்வாங்க, ஒரு துண்டோன் கொடுத்தோம் அந்த கிளினிக்லயே அல்லாட்டி அந்த ஃபார்மசில வந்து வாங்கிட்டு போவாங்க. அதே ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலா கட்டினது கூட என்ன நடக்கும் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு ரூம்ல என்ன இருக்கும், இந்த பிரேயர் ஜீசஸ் கோர்ஸ் பிரேயருக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல எல்லாம் ஒருத்தர் என்ன செய்வாங்க, உட்காந்து ஆலோசனை ஒரு திட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மாவே இல்லையா அது மாதிரி நம்முடைய ஊழியம் அப்படி பெருமித்து வர்ற நிலமெல்லாம் அப்பயும் நீங்க வந்து இதே மாதிரி தானே தலையை போட்டிங்க உட்காந்து இருப்பீங்கன்னா ஊழியம் செய்ய வருவீங்க. சொல்லுங்க கொஞ்சம் ஒரு வருஷத்துக்குனால ஏதாவது செய்ய ஊழியம் என்ன நம்ம பயமா இருக்கு. நம்ம போய் வெளிப்படுத்த பார்த்தேன், 60 பேர் சபையிலிருந்து கீழே உட்காந்துட்டாங்க. சபை ஒரு 5 பேர் எங்களுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. ராமேன்றது எக்ஸிபிஷனா 4 பேரை கூப்பிட்டு போய் மற்றவங்க அடுத்தவங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு பூமியில செய்ய வேண்டியதை செய்து விட்டுன்னு நீங்க பல்லவத்துக்கு போக வேண்டும். ஆகவே வரங்களுக்கு முக்கியமானது, அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும், அபிஷேகத்தை பெற வேண்டும். ஆவின் அபிஷேகம் தான் உங்களை நடுநிலைப்படுத்திக் கொண்டு நடத்தும். மாமிசத்தினால செய்ய முடியாது. அங்க ஒரு பிள்ளைங்கிறவன் பார்க்கிறான், அவன் பேரு அற்புதங்களை செஞ்சோம், அந்த அபிஷேகத்தை கேட்கிறான், காசு கொடுத்து கேட்கிறான். நானும் யாருமே கை வச்சா அன்னைக்கு அப்படி நடக்குது. இப்ப நான் அதே ஒரு தொழிலா கொண்டேன்னா நான் எனக்கு அந்த ஆண்டவர் என்ன செய்வாரு நான் இங்க கை வைங்க, நான் விழுகப்படுத்துறோம், அதே தான் இருக்கும். நான் அப்படி கை வைத்து நீங்க விழுக வீடியோ போட்டு காட்டி போட்டு அங்க ஆண்டவருக்கு பார்த்து சொல்லுவாரு, ஒன்னே நான்
தெரியவே தெரியாது, வராமின்றது. இதுதான் இப்போ நடக்க போகிறது, வராமின்றது. அதனால நாங்கள் குடும்பமாக சபையாக எல்லா உறுப்பினர்களுமாக என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு அந்த பெந்தெகோஸ்து நாளினுடைய அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வரப்போகிறோம். அந்நாளிலே என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்றது தான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஒரு மகிமை ஒரு மகிமை என் ஜனத்தை